மேஷ ராசிக்கு இந்த 2026 செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா என்னங்க சார்? மேசராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மட்டும் இல்லாமல் பிறந்த குழந்தைகள் கண்டு சென்னை கபாலீஸ்வரரை பிடித்து கொள்ளுங்க. கபாலம் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்து. அப்படின்னா தலை போகிற பிரச்சனை சார் அப்படின்னா தலைக்கு வந்தது தலைப்பாவோட போயிடும். எல்லா வகையிலையும் வெற்றி வேணும் சார் அப்படின்னா கபாலீஸ்வரரை வணங்குறது சிறப்பு. ஒரு பஞ்சமி செவ்வாயில் வரலாம் அல்லது சனியில் வரலாம். அந்த மாதிரி காலகட்டத்தில் மிதுன ராசியை பொறுத்தளவு என்னுடைய அம்மே அப்படின்னு சொல்லக்கூடிய மண்டக்காடு பகவதியை பார்க்கணும் சார். சிம்ம ராசிக்காரருக்கு சனி பகவான் காரணம், அதுக்கடுத்து கேது பகவான் காரணம். சாட்சிக்காரன் காலில் விழுவதை காட்டிலும் சண்டைக்காரன் காலில் விழுகிறதே உத்தமும் சொல்லப்பட்டிருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது தேனிக்கு பக்கத்தில் இருக்கிற குச்ச நூலில் இருக்கக்கூடிய சனி பகவானை போய் சிம்மராசிக்காரர்கள் பிடிச்சிக்குங்க. வாழ்க்கையில் நோய் கூட தள்ளி நிற்குமா, குறையில்லாத வாழ்க்கை உண்டு. இப்போ மகர ராசி நேயர்களுக்கு பல தடவை நான் என்னுடைய பதிவில் சொல்லியிருக்கிறேன். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர்னு பேர். ஏகம்னா ஒருவனேன்னு அர்த்தம். அது அவனை போய் சரணாகதி அடைங்க, ஜெயிச்சிடலாம். மீன ராசி நேயர்கள் இந்த ஆண்டு ஜெயிக்கணும்னா சித்தர் வழிபாடு பண்ணுறதே சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த தேவ புருஷர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர்கள் தான் மனிதனாக வாழ்ந்த அந்த கஷ்ட நஷ்டத்தை உணர்ந்தவங்க. அவங்க கடவுள்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்களாம். அப்படின்னா 2 சித்தர் வழிபாடு பண்ணணும். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்த் ஆழ்வார் அவர்கள். வணக்கம் சார். 12 ராசிகளுக்குமே இந்த 2026 அவங்க ஆசைப்பட்டபடி எல்லாமே வெற்றி அடையணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாகவே இருக்குங்க சார். ஸோ எனக்கு ஒரு கோயில் வேணும், எனக்கு ஒரு பரிகாரம் வேணும், நான் இந்த வருடத்தில் இந்த கோயிலை கண்டிப்பாக போயிட்டு வந்துடுறேன், எனக்கு ஒரு நல்லது நடக்கணும், இந்த வருஷமே சிறப்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த வரிசையில் ஒவ்வொரு ராசிகளுக்குமே சிறப்பு கோயில்கள் பார்க்கலாங்க சார். மேஷ ராசிக்கு இந்த 2026 செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா என்னங்க சார்? மேசராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இந்த வருட பலன் உடல் ஆரோக்கியம், பொருளாதார அபிவிருத்தி, தன் பிள்ளைகளினுடைய பாதிப்பு கொடுக்காமல் இருக்கணும். இப்போது ஒரு காலத்தில் பெண் பிள்ளையை பெற்றுட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ ஆம்பளை பிள்ளையை பெற்றுட்டு அவஸ்தைப்படுறோம். எங்கே கல்யாணம் பண்ணிடுவானோ, யாரை கூட்டிகிட்டு வந்துடுவானோன்னு. ஸோ எல்லா வகையிலையும் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது மேசராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மட்டும் இல்லாமல் பிறந்த குழந்தைகள் கண்டு இந்த வருடம் விருத்தியமாக இந்த ஆலயம் எப்படி வழிபாடு பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் அந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். மீண்டும் வரேன் மேசராசிக்காரர்களுக்கு. இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் இந்த வருடம் முழுவதும் 2026 முழுவதும் நீங்கள் ஜெயிக்கணும். நான் சொன்ன எல்லா விஷயத்துலையும் பிறக்கக்கூடிய குழந்தையும் ஜெயிக்கணும். அது எந்த லக்கணம் கூட இருக்கட்டும். நம்ம இப்போ ராசி பலன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை கபாலீஸ்வரரை பிடித்து கொள்ளுங்க. என்ன வித்தியாசமான ஆலயமாக இருக்குது அப்படின்னா கபாலம் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்து. அப்படின்னா தலை போகிற பிரச்சனை சார் அப்படின்னா தலைக்கு வந்தது தலைப்பாவோட போயிடும். ஸோ பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க முடிய 2026 எல்லா வகையிலையும் வெற்றி வேணும் சார் அப்படின்னா கபாலீஸ்வரரை வணங்குறது சிறப்பு. அந்த ஆலயத்துக்கு பிரத்யோகமாக செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை 3 மாதத்துக்கு ஒரு தடவை, அதுலேயும் இந்த செவ்வாய் சனி ஒரு தடவை, இந்த ஆண்டில் ஒரு தடவை பஞ்சமியில் வரும். ஒரு பஞ்சமி செவ்வாயில் வரலாம் அல்லது சனியில் வரலாம். அந்த மாதிரி காலகட்டத்தில் மேசராசிக்காரர்கள் கபாலீஸ்வரர் ஆலயம் வழிபட்டால் 2026 உங்களுக்கு எழுதப்பட்டக்கூடிய ஜாதகம் பொய்க்கும். சனி பாதிச்சிடும், அது பாதிச்சிடும், இது பாதிச்சிடும், பொய்க்கும். பொருளாதார அபிவிருத்தி உண்டு, புத்திர பாக்கியம் உண்டு, வீடு வாசல் வாங்குவீங்க, பிரிஞ்சவங்க ஒன்று சேருவீங்க, அமோகமாக இருப்பீங்க, கோடீஸ்வர யோகம் உண்டு. சார் அம்பாஸ்டர் கார் வாங்க வேணாம் சார், ஆடி கார் வாங்குவீங்க, அம்பாஸ்டர் வச்சுருந்தா கூட விற்றுருவீங்க. கபாலீஸ்வரரை பிடித்து கொடுங்கள், கணிசமான வாழ்க்கை உண்டு. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2026 வெற்றி தருவதற்கு வழிபட வேண்டிய கோயில் அப்படின்னா எதுங்க சார்? ரிஷபராசிக்காரர்கள் சுக்கரனுடைய வீடாக இருந்தாலும் சொந்த வீடு வாங்கணும், கடன் வாங்கியாவது வீடு வாங்கணும், நோய் நொடிகளில் விடுதலை பண்ணணும், கணவன் மனைவியில் இருந்த பிரச்சனை பண்ணணும், டைவர்ஸ் கேஸ் முடிக்கணும் சார். டைவர்ஸ்னால் கோர்ட்டுக்கு போய் மட்டும் இல்லை, லிவிங் டுகெதர்லேயே டைவர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு ரூமில் இருந்தவங்க இப்போ டம்மு ரூம் அடிச்சுட்டு வாழக்கூடியதெல்லாம் ரிஷபராசியில் இருக்குது. இவங்க எல்லாம் இருக்கணும் சார். சொந்த வீடு வாங்கணும்னு சொல்கிறீங்க, சொந்த நிலம் வாங்கணும்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி எனக்கு எல்லாமே என் வீட்டுக்காரர் எனக்கு சொந்தமாகணும், இல்லை என் மனைவி எனக்கு சொந்தமாகணும், என் பிள்ளையை சொந்தமாகணும். சிறுவாபுரி முருகனை புரிஞ்சுக்கோங்க. சிறுவாபுரி முருகனை திங்கக்கிழமை சோமாஸ்கந்தர்னு சொல்லுவாங்க.
திங்கட்கிழமை வேலையில் ரிஷபராசிக்காரர்கள் 2026 சிறுவாபுரி முருகனை போய் வணங்கணும். ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறேன், ரெக்கமெண்டேஷன் லெட்டரில் தான் பார்க்க, முருகனை பார்க்க போனால் பாத யாத்திரை காவடிங்கிற மாதிரி கால் கடுக்க நெஞ்சு வணங்கினா கஷ்டமில்லாத வாழ்க்கையை கொடுப்பானா 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஸோ திங்கட்கிழமையை தவிர வேறு மாற்று வழியே கிடையாது. தனக்கு காரியம் நடக்கணும்னா எப்படி டாக்டர் சொன்னால் செய்கிறீங்க, எப்படி பஸ்ஸில் ட்ரெயினுக்கு டிக்கெட்டு குறிச்சா குறிக்கிறீங்க. ஸோ ரிஷபராசிக்காரர்கள் சிறுவாபுரி முருகனை 2026 நடக்கக்கூடிய அத்தனை செயலும் சக்ஸஸ் ஆக திங்கட்கிழமை வேலை பாருங்கள். அது எந்த வேலை ராகுகாலமாக கூட இருக்கட்டும் பாருங்கள். 2026 அற்புதமான ஆண்டமாக. மிதுன ராசி நேரில் இந்த 2026 செல்ல வேண்டிய கோயில்னால் எதுங்க சார்? சார், மிதுன ராசியை பொறுத்தளவு கருமா சனி வருது, உங்களுக்கு திடீர்னு யோகா பண்ணோம்னா இருக்குது சார், நிறையா இழந்துட்டேன் சார்னா உறவு முறையிலையும் அக்கம் பக்கத்துலேயும் பகை உணர்ச்சி சும்மா இருந்தாலும் அவர்களை தேடி வரக்கூடிய அமைப்பு உண்டு. அதுலேயும் மிருகசீசம்னா படாத பாடு பட்டிருக்கவங்க, திருவாதிரைக்கெலாம் காலதாமத திருமணம் ஏற்பட்டிருக்கும், இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இவங்க எல்லாமே பிரத்யோகமாக ஜெயிக்கணும். அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் பகை உணர்ச்சி இல்லாமல் கண் திருஷ்டி இல்லாமல் இவங்க காரிய சித்தி பெற்று வெற்றி பெறணும் அப்படின்னு என்னுடைய அம்மே அப்படின்னு சொல்லக்கூடிய மண்டக்காடு பகவதியை பார்க்கணும். இந்த பகவதி என்ன செய்வா தெரியுமா? புற்றுருவமாக இருக்கிறவங்க காசு வந்த பிறகும் அவனை ஆடாமல் பார்த்து கொள்வாளாம். பார்த்துக்க என் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் இரட்டை ராசி காற்று ராசின்னு சொல்லக்கூடிய மிதன ராசிக்காரர்கள் கை தேர்ந்தவர்கள். ஆனால் அடுத்தவங்களுக்கு கணிச்சு கொடுத்தா ஜெயிச்சிருவாங்க. இவங்களுக்குன்னு கொடுக்குறப்ப இவங்களுக்கு தயக்கம் கொடுக்கும். அந்த தயக்கத்தையும் குழப்பத்தையும் நீக்குவார்களாம். தன் பட்ட கஷ்டம் படாது ஏன்ற சனியில் பட்ட கஷ்டம் அவமானத்தெல்லாம் மீறி வந்த உடனே கண்ணு முன்னு தெரியாமல் ஆடக்கூடிய ஒரு தன்மையை மனிதனுக்கு ஏற்படுத்தி விடுது. அதில் மிதனத்துக்கு ஏற்படுத்தி விடும். போடா பார்த்துக்கலாம். எனக்கு கேட்டால் என்ன சொல்லலாம், வறுமை எனக்கு புதுசு இல்லைம்மா, இனிமே வாடாமல் இருக்கணும்னா மண்டக்காடு பகவதியம்மை. இது உத்தியோகமாக நாகர்கோயிலேருந்து 29 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த ஆலயத்துக்கு சென்று வணங்கிட்டு வந்தாலே சிறப்பு பெறும். இந்த ஆலயத்துக்கு என்ன செய்யணும், 90 நாளைக்கு ஒருக்க, அது என்ன கிழமை என்ன திதி எதுவாக இருந்தாலும் சரி 90 நாளைக்கு ஒருக்க மிதன ராசினியர்கள் அங்கே இருக்கக்கூடிய கடலில் குளிச்சுட்டு அந்த அம்பாவை பார்த்துட்டு வந்தாலே இந்த 2026 வெற்றி ஆண்டாமை. கடகராசி நேர்களுக்கு இந்த 2026 வெற்றியாக அமைவதற்கு எந்த கோயில் போகணுங்க சார்? சார், கடகராசிக்காரர்களுக்கு முற்பகல் கெடுத்தின் பிற்பகல் நன்மை செய்யும் சொல்லக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள்லாம் இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கு ஜனனத்தையும் மரணத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் கூட ஒரு சில வயசானவங்களுக்கு கால சூழ்நிலையில் சாதகமற்ற இருக்குது. நம்ம நேயர்களுக்கு மட்டும் மரண கண்டத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால் கூட மரணத்தை வெல்லுவதற்காக பிரார்த்தனை பண்ணுவது தான் ஒரு அஸ்ட்ராலஜருடைய வேலை. நம்ம சேனலுடைய நோக்கமும் அதுதான். ஸோ கடகராசிக்காரர்கள் மரணத்தையும் வெல்லணும் அப்படின்னா ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய யம தர்மர், அது ஒரு சிவன் கோயில். அது அங்கே தான் யமனுக்கே விமோச்சனம் கொடுத்தது. ஸோ கடகராசிக்காரர்கள் ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய வியாழக்கிழமை வேலையில் சந்திரகால வேலைன்னு சொல்லக்கூடிய சாயங்கால பொழுதுல கோயில் 4 மணிக்கு திறப்பாங்க. 4:30 மணிக்கு தான் மூலஸ்தரம் திறப்பாங்க. 5:30 6 மணிக்கு சார் நான் அவ்வளோ தூரம்லாம் இருக்க மாட்டேன் சார், சீக்கிரம் நான் நைட்டாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னா பலன் தராது. 5:30 6 மணிக்கு அந்த சுவாமியை ஆராதனையாக மனம் உருகி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் கடகராசியில் கூட வயசானவங்களை கூட தப்பிச்சுக்கலாம். 2026 பொருளாதார அபிவிருத்தி ஏற்றம் முன்னேற்றம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு இருக்கணும்னா ஸ்ரீவாஞ்சியை பிடிச்சிக்கங்க. வஞ்சனை இல்லாத வாழ்க்கை, வளமான வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை, மகிழ்ச்சி பொருந்திய வாழ்க்கை ஸ்ரீ வாஞ்சிநாதர் கொடுப்பார். சிம்ம ராசி நேரில் இந்த 2026 வெற்றி பெறுவதற்கு செல்ல வேண்டிய கோயில் எதுவும் சார்? சார், சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் காரணம், அதுக்கடுத்து கேது பகவான் காரணம், அதுக்கடுத்து தை மாத பலன்கள். இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சண்டைக்காரன் காலில் விழுகிறது சாட்சிக்காரன் காலில் விழுவதை காட்டிலும் சண்டைக்காரன் காலில் விழுகிறதே உத்தமும் சொல்லப்பட்டிருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது தேனிக்கு அருகில் இருக்கக்கூடிய குச்சனூர் குறையாத வாழ்க்கை, குன்றாத வாழ்க்கை, குழப்பம் இல்லாத வாழ்க்கை, குன்னி போகாமல் இருக்கிறது. மனை விட்டு மாடு விட்டு மறுநகரம் ஓடுறான்னா எது சனி இருந்தால் அதை செய்யக்கூடாது. என்ன செய்யலாம், தேனிக்கு பக்கத்தில் இருக்கிற குச்சனூரில் இருக்கக்கூடிய சனி பகவானை போய் சிம்மராசிக்காரர்கள் பிடிச்சிக்கோங்க. சார், எப்போ சனிக்கு வந்தது சனிக்கிழமை தானே சார்? அல்லவே அல்ல, புதன்கிழமை போய் பாருங்கள். புதன்கிழமை வேலை சிம்மராசிக்காரர்கள் பார்க்கலாம். இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லவா? சூரியனுடைய ராசி, சூரியனுக்கு நட்பு கிரகம் புதன். சிம்ம ராசி சூரியனுக்கு உகந்தது. சனி பகவானுக்கு வந்தது சனிக்கிழமை. அப்போ ஏன் சார் போக மாட்டேங்கிறீங்க சொன்னால் சூரியனுக்கும் சனிக்கும் தந்தை மகன் பிரச்சனை இருக்குது. காம்ப்ரிமேஷன் பண்ணால் யார் வேணும்?
தகப்பனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய புதன் வேணும். சிம்ம ராசிக்காரர்கள் புதன்கிழமை வேலையில் குச்சனூர் போய் அங்கே இருக்கக்கூடிய ஓடையில் குளிச்சுட்டு அந்த இரும்பு பாத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த இரும்பு பாத்திரத்தில் கருப்பட்டி நல்லெண்ணெயில் தீபம் போட்டுட்டு குச்சனூர் சனி பகவானை பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு தான் வரும். பஸ் ஸ்டாண்டு போகலாம், பாத்ரூம் போகலாம், வேறு எங்கேயும் போகாமல் வீட்டுக்கு வந்தால் சிம்மராசிக்காரர்களை சனியும் ஒன்றும் சொல்ல மாட்டார், ராகுவும் கேதுவும் ஒன்றும் சொல்ல மாட்டார். வாழ்க்கையில் நோய் கூட தள்ளி நிற்குமா, குறையில்லாத வாழ்க்கை உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 2026 வெற்றி கிடைவதற்கு எந்த கோயில் வழிபாடு பண்ணணும் சார்? சார், கன்னிராசிக்காரர்கள் மிதனத்துக்கு 4ஆம் இடம் கன்னின்னு சொல்கிறது, ரெண்டுமே புதனுடைய வீடு. இவங்க என்னன்னு பார்த்தாங்கன்னா நல்லா உறவாடி பேசி வளர்த்து விட்டவனே தடுமாற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வேண்டுது. அவர்களை தாக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல, திருத்தி கொள்ளணுங்கிறதுக்காக இந்த பதிவை சொல்கிறேன். ஸோ 2025, 24 என்ன பாடுபட்டீங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ வளரக்கூடிய நேரத்தில் வளர்ந்துட்டு திருப்பி விட்டிங்கன்னா அவங்களுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி உங்கள் பிள்ளைகளை பாதிச்சிடும். அதுபோக கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட்டு சம்மந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கு ஜஸ்ட்டே எடுக்க வேண்டிய காலகட்டம்லாம் இருக்குது. உங்கள் ஆலோசனை முறையாக இந்த சேனலில் கேட்டு உங்கள் ஜாதகத்தை பரிவர்த்தனை பண்ணி கொடுவது, முறையான கட்டணம் செலுத்தி செய்வது உங்களை நோயிலிருந்து பாதுகாக்குங்கிற இந்த இடத்துல நினைவு கூர்ந்து, கன்னிராசிக்காரர்கள் இந்த ஆண்டு 2026 எல்லாத்துலேயுமே ஜெயிக்கணும். அறுவை சிகிச்சை வரக்கூடாது, வந்தாலும் ஜெயிக்கணும். அப்படின்னா இந்த ஆண்டுக்கு என்ன சார் செய்யணும்? இதில் குறிப்பாக பெண்கள் நிறைய இப்போ கன்னிராசியில் ஷேர் மார்க்கெட்டு, பிஸ்னஸ்ஸு, ஃப்ளைட் ஓட்டுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம கணக்கில் எடுக்கும்போது அதிகபட்சமாக கன்னிராசிக்காரர்கள் 2001 அதிகமாக பெண்கள் இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதுலேயும் இருக்கிறாங்கங்கிறதையும் நான் ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன். அப்படிலாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது இவங்க பிரத்யேகமாக என்ன செய்யணும் அப்படின்னா, உகரமாக வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு பண்ணணும். அப்படின்னா மொரட்டாண்டி போச்சு, ஞானத்தில் ஒரு வேலை இருக்காரு, ஏன் ஒரு சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அல்ல நேயர்களே, பாண்டிச்சேரி டோல்கேட்டுக்கு பக்கத்தில் மொரட்டாண்டி அப்படின்னு ஒரு ஊரே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பிரதிங்கிற வழி சொல்லுங்கள், பிரகாசமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பா. நோய் நொடியில் இருந்து ஆள்கொல்லி நோயும் தாப்பா கடந்து. மீண்டும் சொல்கிறேன், பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மொரட்டாண்டி ஊர் பேர், அவள் பேர் மொரட்டாண்டி பிரித்திங்கிறதான் பேர். மொரட்டாண்டி பிரித்திங்கிற கன்னிராசிக்கு காரிய சித்தியை கொடுப்பாள். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2026 வெற்றி பெறுவதற்கு எந்த கோயில் வழிபாடு பண்ணணுங்க சார்? பொதுவாக துளாராசிக்காரர்களை எடுத்திங்கன்னா சமயவாதி, சந்தர்ப்பவாதின்னு சொல்லுவாங்க. சமயத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது, சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி. நான் என்ன சார், நான் சும்மா இருந்தால் கூட என் வாழ்க்கையை சமாளிக்கிறதுக்கு என் ஜனன நேரமோ என்னவோன்னு சொல்லுவாங்க. சில பேர் இதை சொன்னால் கூட கோவப்படுவாங்க. ஆனால் அதெல்லாம் செஞ்சவங்க தொழில்துறையிலையும் செலவினங்கள்லையும் தன்னுடைய உடன் பிறந்தவங்களையும் சமயோசிதமாக அவங்களால சமாளிக்க முடியாது. இது துளாராசிக்காரர்களுக்கு 2023 இந்த மாதிரி நடைமுறையில் இருக்குது. இதே நிலைமை தானே நீடிக்க போகணுன்னு இந்த நொந்து வெந்து போனவங்களா இந்த துளாராசிக்காரர்கள் 2026 பொருளாதாரம், குழந்தையினுடைய ஆரோக்கிய முன்னேற்றம், அந்த இழந்த இழப்புகளுக்கு தகுந்த வருமானம் நிறைஞ்சா போதும் சார், இந்த கடை தான் எனக்கு அவசியம் அப்படின்லாம் இல்லை. மனைவிக்கு பாதிப்பு இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஜெயிக்கணும் 2026. என்ன செய்யலாம்? சமயத்தில் உதவால் சமயபுரத்தால்னு பேர். திருச்சியில் இருக்கக்கூடிய சமயபுரத்தால், துளாராசி சுக்கிரனுடைய வீடு தானே, சுக்கிரனுக்கு அதிபதி பெருமாள், அவளுடைய தங்கச்சி தானே. சில ராசி நட்சத்திரத்துக்கு ஆலயம் சொல்லும் பொழுது ராசி நாதனையும் நட்சத்திர நாதனை மட்டும் பார்க்கக்கூடாது. முன்னே சொன்ன மாதிரி எதுக்கு எப்படி பார்க்கணும் ஒரு விதி இருக்குது. பல வகையிலையும் சமயத்தில் உனக்கு ஆலோசனை மட்டும் கொடுக்காமல், ஆறுதல் மட்டும் கொடுக்காமல் ஆனந்தத்தை கொடுப்பாளா சமயபுரத்தால். இந்த சமயபுரத்தால் உங்களுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை, சுக்கிரனுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரைன்னு பேர் சார். மீதிக்கெல்லாம் ஓரை சொல்லாமல் இதுக்கு மட்டும் சொல்கிறீங்களா? சுக்கிரன் அசுபகுரு, அதை நினைவில் வச்சுக்கணும். ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிக்கும் 12 மணிக்கும் சுக்கிர ஓரை. துளாராசிக்காரர்கள் எந்த வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் நான் சொன்ன அந்த சுக்கிர ஓரையில் சமயபுரத்தில் பார்த்தா 2026 நீங்கள் தான் ராஜா, கூஜா தூக்க வேண்டியதில்லை. விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2026 வெற்றி பெற எந்த கோயிலுக்கு போகணும் சார்? சார், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வரவும் செலவும் இருந்தாலும் கூட ஒரு சில காலகட்டத்துக்கு மேல் செலவினங்களாக இருக்கக்கூடிய கட்டம் இருக்குது. அது கடந்து இப்போது மிச்சவங்களாம் செலவு ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க அதை பெரிய இழப்பினாக எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026 ஜெயிக்கணும் சார். என்ன செய்யணும் கடந்து? பொதுவாக விருச்சிக ராசினாலே செவ்வாய் வீடு, அப்போ முருகன் தான் அப்படிங்கிற மாதிரியே ஒரு இதுக்கு வந்துட்டாங்க கடந்து. இன்னொன்று ட்ரெண்டிங் கடவுள் அப்படின்னா இப்போ முருகன் வந்துடுச்சு இப்போ கடந்து. அது உணவு, பஸ்ஸு இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங் கடவுளை நான் முருகனுக்கு எதிரி அல்ல கடந்தது.
அதில் விருச்சிக ராசியும் மேச ராசியும்னாலே பிரத்யோகமாக இப்போ வந்துருச்சு. ஏன் சார் சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா, முருகப்பெருமான் இருக்கக்கூடிய இடத்துல அவன் தாய் மாமா இருக்கணும், அவன் பேரும் செவ்வாய்க்கு உகந்த பவளம்னு இருக்கணும். ஏன் சார் இப்படி குழப்பறீங்க? முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை சேவிப்பது 2ஆம் தரம். அவனுடைய தாய்மாமா இருக்கக்கூடிய பவளக்கனிவாய் பெருமான் அங்கே இருக்கிறார். அப்படி போய் இப்படி எட்டி பார்த்தா தான் அவருக்கு தெரியும். அவரை சேவிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் போகணும்னு சொல்லிச்சா விருச்சிக ராசிக்காரர்கள் 2026 மகத்தான வெற்றி பெறலாம். அதனால தான் சொன்னேன், அந்த செவ்வாய்க்கு அதிபதி பவளம், அந்த பெருமாளுடைய பேரே பவளக்கனிவாய் பெருமாள். அவர் தான் மீனாட்சி திருக்கல்யாணத்தை நடத்துகிறவர். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் இவரை எப்போ போய் பார்க்கலாம்? சகலமும் கிருஷ்ணார்பணம்னு சொல்லியிருக்கிறான். கடவுள் தான் நமக்கு டைம் குறிக்கணும், நம்ம கடவுள் குறிக்கக்கூடாது. பவளக்கனிவாயை எப்போ வேணால் பாருங்கள், எப்படி வேணால் பாருங்கள். அவனை சேவிச்சுட்டு முருகனை அங்கே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற முருகனை சேவிங்க, மகத்தானவங்களுக்கு. தனுசு ராசி நேரில் 2026 வெற்றி பெற செல்ல வேண்டிய கோயில் என்னங்க சார்? சார், தனுசு ராசிக்காரர்கள் நான் பல வகையில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பெரிய விஷயங்களெல்லாம் அவங்க கடந்து வந்தவங்க, பெரிய சிந்தனை இல்லை அவங்களுக்கு உள்ளவங்க. எல்லாமே பெருசாக அப்துல் கலாம் சொன்ன மாதிரி பெருசாக எண்ணணும், பெருசாக செய்யணும், பெருசாக நம்ம சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் அவங்களுக்கு உண்டு. அது ஸோ இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அம்மன் இருக்குது. அந்த அம்மனை அவங்க வழிபாடு பண்ணாங்கன்னா, அந்த ஆலயத்துக்கு போய் அவங்க வழிபாடு பண்ணாங்கனாலே இவங்க ஜெயிச்சிருவாங்க. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஆலயம் இருக்குது, திருத்துறைப்பூண்டி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். சுதந்திர தினத்துக்கும் வேதாரண்யம் திருப்பூண்டிக்கும் தொடர்பு இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சுதந்திரம் என்னன்னா திருத்துறைப்பூண்டியில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அம்மன் பெறும். அந்த திருத்துறைப்பூண்டி கோயிலுக்கு போகிறதுக்கு வழியிலே வலது கை பக்கம் போனோம்னா இந்த ஆலயம் இருக்குது. உள்ளாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு முத்தான வாழ்க்கை கொடுக்கும், முதன்மை பொருந்த வாழ்க்கை கொடுக்கும், நீங்கள் நினச்சதெல்லாம் நடத்தக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். சார், இவளை என்ன சார் செய்யணும் அப்படின்னா, முள்ளாட்சி அம்மன்னா முல்லைப்பூ போய் வாங்கி போட்டு சவிக்கிறதா அப்படின்னு எந்த மலர்களை வேணால் போட்டு உங்களை வணங்கலாம். ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் வணங்கணும். அந்த ஆலயம் திறந்தா நீங்கள் நிற்கணும், அவள் உங்கள் முகத்தில் தான் முடிக்கிறோம். அது என்ன கிழமை வேணால் இருக்கட்டும். தனுசு ராசிக்காரர்கள் 2 மாதத்துக்கு, இந்த மாதம் போனால் அடுத்த மாதம் போகணும். அடுத்த மாதம் என்னுடைய சூழ்நிலைனால முடியல சார், நான் அதுக்கு அடுத்த மாதம் போனேன்னா பலன் தராது. தொடர்ச்சியாக 2 மாதம் வழிபட்டால் 2026 தனுசு ராசி இவர் பலன் பெறலாம். மகர ராசி நேயர்களுக்கு 2026 வெற்றி பெற என்ன கோயிலுக்கு செல்லணுங்க சார்? சார், மகர ராசி நேயர்களுக்கு பல தடவை நான் என்னுடைய பதிவில் சொல்லியிருக்கிறேன், பெருமூச்சு விட்டுக்கங்க, இனிமேல் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறது பல விஷயங்கள் அவங்களுக்கு வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறேன். நம்ம சேனலில் மகர ராசிக்காரர்கள் சனியினுடைய வீடு அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் கடந்து. இந்த சனியினுடைய வீடாக இருந்தாலும், ஏற்கனவே சனி படாத பாடுபடுத்து அவங்கள விலகி இருந்தாலும், 2026 தமிழ் மாத பலன்களை எடுக்கும் பொழுது ஒரு சில இடர்பாடுகள் ஒரு சில நட்சத்திரத்துக்கு, குறிப்பாக மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு இருக்குது. அப்போ அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து இவங்க மொத்தமாக இந்த ராசிக்காரர்கள் ஜெயிக்கணும், அப்படி தானே நம்ம அந்த ஆலயம் பார்க்கணும். அதில் இந்த 2026 இவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு பிரத்யோகமாக எடுத்துக்கிட்டோம்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர்னு பேர். ஏகம்னா ஒருவனேன்னு அர்த்தம். அது அவனை போய் சரணாகதி அடைங்க, ஜெயிச்சிடலாம். அவனை என்ன சார் செய்யணும்? சனிக்கிழமை வேலையில் ஏகாம்பரேஸ்வரர் வழிபாடு. இந்த 3 சனிக்கிழமை மகர ராசிக்காரர்கள் 2026 தொடர்ச்சியாக, முடிந்தால் குடும்பத்தோட, இல்லைன்னா பிள்ளைகளோட, இல்லைன்னா தனியாக 2 மணி நேரம் அந்த கோயிலில் உட்காந்துருக்க ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் 2026 உங்களுக்கு தான். பத்திரம் போட்டு வச்சுக்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு 2026 செல்ல வேண்டிய கோயில் என்னங்க சார்? சார், கும்பராசிக்காரருக்கு இவரே ஒரு வில்லங்கம் பிடிச்ச ஆள். இப்போ நானும் பெரிய ராசியில் இருக்கிறப்ப இவர் என்னத்தை சொல்ல போகிறாரு? தண்ணியாக போயிட்டேன் சார்னு புலம்புறாங்க. வாழ்க்கையில் நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், உழைச்சி கொண்டே இருக்கிறேன், மிச்சம் இல்லை, எவ்வளோ காரணம் சொல்ல நான் கடந்து. இந்த 2026 கும்பராசிக்காரர்கள் செய்யணும்னா, இந்தியாவில் கோயில் இல்லை. நம்ம அண்டை நாடான மலேசியா மாநட்சத்திரத்தில் பெனாங்குன்னு இருக்குது. இப்போ பெனாங்கு டைரெக்டாக ஃப்ளைட் விட்டாங்க. மலேசியா ஏறி மாற வேண்டிய அவசியம் இல்லை. பயண நேரம் குறைவு, பண விரயம் குறைவு. இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு ஃப்ளைட்டில் திரும்பிடலாம். தண்ணீர் பந்தல் முருகன் கோயில் இருக்குது பெண்ணாங்கில். கும்பராசி சார், ஏற்கனவே நான் படாத போட்டில் இருக்கிறேன், இப்போ நீங்கள் சொல்கிறது பெருசாக இருக்குது, இங்கே வேறு வழியே இல்லையா சார் அப்படின்னா, ஒரே ஒரு தடவை தண்ணீர் பந்தல் முருகன் கோயிலை போய் பாருங்கள், ஜெயிச்சிடலாம். செல்ல இயலாதவர்கள், இப்போல்லாம் நெட்டு வந்துருச்சு, அந்த ஆலயத்தினுடைய ஃபோன் நம்பரை வாங்கி அங்கே உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு, ஒவ்வொருத்தரும் நட்சத்திரம் பிறந்திருப்போம் இல்லையா, அது
நட்சத்திரத்துக்கு எனக்கு ராசி இல்லை சார். இப்போ ராசி ஜோசியக்காரங்களுக்கே மக்கள் தான் ஜோசியம் சொல்கிறாங்க, எனக்கு ராசி இல்லை சார். பிறந்த கிழமைக்கு இல்லையா, பிறந்த தேதிக்கு, இது 3ல் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. 12ஆம் தேதி தான் பிறந்தனா 12ஆம் தேதிக்கு அங்கே அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். 4 தடவை 5 தடவை அர்ச்சனை பண்ணுறப்ப அந்த தண்ணீர் மலை முருகனை என்ன நினச்சி அர்ச்சனை பண்ணால் வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடணும் அவங்கள. ஸோ கும்பராசிக்காரர்கள் மலேசியா மாநட்சத்திரத்தில் பெனாங்கில் டவுனில் இருந்து 5 கிலோமீட்டரில் தண்ணீர் மலை முருகன் இருக்குது. ஸோ தண்ணீர் மலை முருகன் உங்களுக்கு தகிப்புத்தன்மை, தத்தளிக்கிற தன்மையிலேருந்து விடுதலை கொடுத்து அற்புதமான ஆண்டவன் நான் தான். மீனராசி நேயர்கள் இந்த 2026 செல்ல வேண்டிய கோயில் எதுங்க சார்? ஸோ மீனராசி நேயர்கள் இந்த ஆண்டு ஜெயிக்கணும்னா சித்தர் வழிபாடு பண்ணுறதே சிறப்பான பலனை கொடுக்கும். அப்போ தெய்வத்துக்கு பலன்கள் இல்லையா அப்படின்னா, தேவ புருஷர்கள், கிண்ணர்கள், சித்தர்கள், ஞானிகள் இப்படின்னு நிறையா பிரிச்சுருக்கிறாங்க. இந்த தேவர்கள் சித்தத்தை சிவன் பால் வைத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தேவ புருஷர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர்கள் தான் மனிதனாக வாழ்ந்து அந்த கஷ்ட நஷ்டத்தை உணர்ந்தவங்க. அவங்க கடவுள்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்களாம். ஸோ மீனராசிக்காரர்கள் ஜெயிக்கணும் இந்த 2026 அப்படின்னா 2 சித்தர் வழிபாடு பண்ணணும். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரத்யோகமாக என் வாழ்க்கை போயிடுச்சு சார், 7.5 சனி வந்துருச்சு சார், நான் என்ன சார் செய்கிறது கடந்து, என் வாழ்க்கை பொய்க்காமல் இருக்கணும். வடக்கு பொய்கை நல்லூர்னு சொல்லக்கூடிய நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் ஆதி கோரக்கனாருடைய சித்தர் ஜீவ சமாதி இருக்குது. ஸோ வடக்கு பொய்கை நல்லூரில் இருக்கக்கூடியதை உங்கள் மீனராசி குருவோடைய வீடு. ஸோ வியாழக்கிழமை வேலையில் வழிபாடு பண்ணுறது சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த நிகழ்வை பார்த்துட்டு ஒரு 90 நாளுக்குள்ளே இந்த ஆலயத்துக்கு செஞ்சால் மீனராசிக்காரர்கள் தப்பிச்சுக்கலாம். சார் ஏன் 2 சித்தர்னு சொன்னீங்க? ஜீவாத்மாவும் பரமாத்மா ஒன்று. என்ன நான் வழிபாடு பண்ணாலும் நான் சுண்டக்கா மாதிரி ஆயிடுறேன் சார். கிடையாது, நீங்கள் சொரக்கா கூட வரலாம். அப்படின்னா சென்னையில் திருவள்ளூர்னு சொல்லக்கூடிய சொரக்கா சித்தர்னு இருக்கிறார். அவருக்கு பரிகாரம் என்ன தெரியுமா? சொரக்கா ஆகிட்டு போய் எனக்கு கொடுக்குறது தான். சொரக்கா சித்தர் வழிபாடும் இந்த கோரைக்கிநாதர் சித்துவர வழிபாடும் மீனராசிக்காரர்களுக்கு எண்ணற்ற ஏற்றங்களும் முன்னேற்றத்தும் 2026 அற்புதமான பலனும். கண்டிப்பாங்க சார். 12 ராசிகளுக்குமே 2026 இந்த கோயிலுக்கு போனால் வெற்றி உறுதியாக கிடைக்குங்கிறத விலாவரியாக நம்ம பார்த்தோம். நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கலாமே இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம். தேங்க்